மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். காற்று மழை வீச வெக்காளிக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காளி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஆதிசிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்துக்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். வேண்டும் வாரம் தரவே கட்டுக்குள் இன்று மௌனதானம் செய்யும் மாரியம்மா மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தானில் கண்டேனே. மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லை அம்மன் விழி. இரண்டாவது பரிசு ஆர்ஜினின் வட்டத்தில் எலுமிச்சம்பழம் நேர்ந்த சிறுமியர்களுக்கானது. முதல் பரிசு இ நர்மதா தேவி. இரண்டாவது பரிசு கு சுஜிதா. இரண்டாவது பரிசு சுஜிதா. வட்டத்தில் எலுமிச்சம்பழம் கொடுக்கிறார் சிறுமியர்கள் மு சாரதா பெண்ணிலா. இந்த பரிசினை திரு கொலைக்காரர் அவர்கள் வழங்குவார்கள்.
இந்த பரிசினை திரு குறைகால அவர்கள் வழங்குவார்கள். வட்டத்தில் எலுமிச்சம்பழம் பொறுக்கிறார். முதல் பரிசு மு. சாரதா, இரண்டாவது பரிசு பா. பெண்ணிலா. சிறுவர்களுக்கான வட்டத்தில் எலுமிச்சம்பழம் பொறுக்கிறார். முதல் பரிசு ஜே. மணிகண்டன், இரண்டாவது பரிசு ரமேஷ். பெண்களுக்கான லக்கி கார்னர். மகமாயி தேவி திரிசூலி அங்காள தேவி அம்மா, தாயனூரின் தேவி நாக அலங்காரி மல்லார்ந்த காளியம்மா. மண்ணாள வந்தவளே அங்காளம்மா, மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா, என்னாலும் தேவரையும் வந்தாளம்மா, என்னாலும் காப்பவளே செங்காளம்மா. புத்தருகே கோயில் கொண்ட தாயே, எங்க சொத்து சுகம் எல்லாமும் நீயே, முத்தழகு கொஞ்ச வரும் தாயே, எங்க மூச்செல்லாம் வாழ்பவளும் நீயே. மண்ணாள வந்தவளே அங்காளம்மா, மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா, என்னாலும் தேவரையும் வந்தாளம்மா, என்னாலும் காப்பவளே செங்காளம்மா. நடலவனக்காடும் சுடலவனக்காடும் நாயகியே உன்னாடல் காணும் அம்மா, நாயகியே உன்னாடல் காணும் அம்மா. நம்பி வந்து உன்மேல் அன்பு கொண்ட எங்கள் வாழ்வினிலே விளையாடல் ஏனோ அம்மா, வாழ்வினிலே விளையாடல் ஏனோ அம்மா. நாகம் விளையாட வரும் அம்மா, நல்ல நிலை தந்தருள்வாய் நீ அம்மா. தேகமலை ஏற வரும் மங்காளம்மா, தெய்வம் உன்னை விட்டு விட்டால் வேறாரம்மா. மண்ணாள வந்தவளே அங்காளம்மா, மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா, என்னாலும் தேவரையும் மங்காளம்மா, என்னாலும் காப்பவளே செங்காளம்மா. உடுக்கையொலி ஓசை திசை முழக்கும் போது உலகங்கள் அருளாடும் முன்னாலம்மா, உலகங்கள் அருளாடும் முன்னாலம்மா. உன் பெயரை கூறும் இதயமெல்லாம் வாழும் காலம்தான் என்னாலோ சொல்வாயம்மா, காலம்தான் என்னாலோ சொல்வாயம்மா. சன்னதியில் தீபம் நீ அம்மா, சாந்த முகம் தருபவளே அம்மா, நிம்மதியை தந்தருள்வாய் அங்காளம்மா, நேர்த்தி கடன் ஏற்றருள்வாய் அங்காளம்மா. மண்ணாள வந்தவளே அங்காளம்மா, மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா, பின்னாலும் தேவரையும் அங்காளம்மா, என்னாலும் காப்பவளே செங்காளம்மா. நைத்திலம்பம் பேசும் காலமெல்லாம் தாயும் கண்மணியில் சந்தோஷம் மங்காளம்மா, கண்மணியில் சந்தோஷம் மங்காளம்மா. கண்மணியில் மெய் சிலிர்த்து மருளாளர் சொல்லில் மனமிறங்கி பேசிட ஏன் தாமதம் அம்மா, மனமிறங்கி பேசிட ஏன் தாமதம் அம்மா. வேம்பூரும் இனிமை நீ அம்மா, வேறாறு இணை உனக்கு அம்மா. பாம்பாக உருமாறும் மங்காளம்மா, பார்வைக்கு தென்படுவாய் அங்காளம்மா. மண்ணாள வந்தவளே அங்காளம்மா, மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா, பின்னாலும் தேவரையும் மங்காளம்மா, என்னாலும் காப்பவளே செங்காளம்மா. ஊமணக்கும் வாசம் பொன்னளக்கும் யோகம் பூவாயி உன் கோலம் மங்காளம்மா, பூவாயி உன் கோலம் மங்காளம்மா. பூவாயி பார்மணக்கும் நாமம் பரிமளிக்கும் பாடல் பரகாலம் கேட்பவளே, பாடல் பரகாலம் கேட்பவளே. வளமான வாழ்வு கொடு அம்மா, வரமருளும் கார்மேகம் நீ அம்மா. மலை
மண்ணாள வந்தவளே அங்காளம்மா மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா விண்ணாளும் தேவரையும் மங்காளம்மா என்னாலும் காப்பவளே செங்காளம்மா புத்தருகே கோயில் கொண்ட தாயே எங்க சொத்து சுகம் எல்லாமும் நீயே முத்தழகு கொஞ்ச வரும் தாயே எங்க முச்செல்லாம் வாழ்பவளும் நீயே மண்ணாள வந்தவளே அங்காளம்மா மலையனூர் வாழ்பவளே செங்காளம்மா பின்னாலும் தேவரையும் மங்காளம்மா என்னாலும் காப்பவளே செங்காளம்மா ஆயி மகமாயி தேவி திரிசூலி அங்காள தேவி அம்மா தாயனூரின் தேவி நாக அலங்காரி மல்லாந்த காளியம்மா ஆயி மகமாயி தேவி திரிசூலி அங்காள தேவி அம்மா தாயனூரின் தேவி நாக அலங்காரி மல்லாந்த காளியம்மா அங்காளம்மன் கோயிலிலே ஆடுதொரு புங்கரகம் ஆடுகின்ற புங்கரகம் தாயே உன் முன்னுருவம் அங்காளம்மன் கோயிலிலே ஆடுதொரு புங்கரகம் ஆடுகின்ற புங்கரகம் தாயே உன் முன்னுருவம் பம்பையில பாட்டெடுத்து ஆடி வரும் புங்கரகம் பார்வதியை நீயும் வர ஓடுதடி பெயுருவோம் பம்பையில பாட்டெடுத்து ஆடி வரும் புங்கரகம் பார்வதியை நீயும் வர ஓடுதடி பெயுருவா பூங்கரக பூக்களெல்லாம் தாயே உன் கண்மலர்கள் புண்ணியத்தை அள்ளி அள்ளி தூவி வரும் தாமரைகள் பூங்கரக பூக்களெல்லாம் தாயே உன் கண்மலர்கள் புண்ணியத்தை அள்ளி அள்ளி தூவி வரும் தாமரைகள் அங்கார வேகமுடல் ஆடி வரும் போதினிலே அங்காளி உன் வடிவம் அடியாரின் மெனியிலே அங்கார வேகமுடல் ஆடி வரும் போதினிலே அங்காளி உன் வடிவம் அடியாரின் மெனியிலே கண்ணுக்குள்ள ஆயிரமாய் கண்ண வச்ச காளியளே காத்துக்குள்ள தீவினைகள் காத்திருந்து தேவியளே கண்ணுக்குள்ள ஆயிரமாய் கண்ண வச்ச காளியளே காத்துக்குள்ள தீவினைகள் காத்திருக்கு தேவியளே ஆதிவாரன் முண்டரம்பம்
கேட்டியா? என்ன இது என்னடா என்னன்னு கேட்டேன். பள்ளிக்கூடமா இது என்னது? வாத்தியாரே படிச்சு கொடுக்க ஒரு பாடத்தையும் ஒழுங்கா படிக்க போறது இல்ல. 7 பேரும் அப்படியேடா இருக்கணும். நாங்க 7 பேரும் ஒரே தாய் வீட்டுல பிறந்த பிள்ளைங்க. நாங்க 7 பேரும் அண்ணன் தம்பி அப்படிதான் இருப்போம். அண்ணன் ஒரே சூழ்நிலைக்கு பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நீங்க அப்படியான பட்டி மக்கள் தானடா. வாத்தியார் அப்படிதான் பட்டி மக்களா அப்படின்னு சொல்லி பெறம்ப எடுத்து ஓட்டார் பிறகு ஒரு அடி அடிச்ச அடி கூட இவனுக்கு வலிக்கல. ஆமா. அவன் மனசுல என்ன பட்டது? அப்பன் இல்லாத பட்டி மக்களை அப்படின்ற வார்த்தை ஆழமா கேட்டவரே வாத்தியார பார்த்து சொல்ல, வாத்தி எங்க அம்மா கிட்ட போய் எங்க அப்பா யாருன்னு கேட்டுட்டு எங்க அப்பா மட்டும் இருந்தாரு உங்களை குப்புற மட்டும் குடல உரிஞ்சிருவாமான்னு. குப்புற போட்டு போய் எப்படி குடல உருவானி? கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருவானா அவ்வளவுதானே. அம்மா இருங்க இப்ப வாரு. எப்படி 7 பேர்களும் பாய்ந்து வருகின்றார்கள் அங்கே சட்டத்திடத்திலே. சரி அம்மா நீங்க வாங்க. நான் பெற்ற செல்வங்களே என் கண்மணிகளே. அம்மா என்னடா இப்படி வந்துருக்கீங்க? பேச்சு கொண்டு கூட கிடையாது. ஏண்டா நானும் எத்தனையோ முறை உன்ட்ட கேட்டுட்டேன். என்ன? நீ சொல்லவே இல்ல. எந்த ராசமலையில இருக்கக்கூடிய ஆதி சிவன் தாண்டா உங்களுடைய அப்பா. என்ன? ஆமா. எங்களுடைய அப்பா ஆதி சிவபெருமானா? ஆமா. அடே தத்தா என்ன? கேட்டியா? நம்ம அப்பா யாருன்னு கேட்டியா? ஆண்டவர் சிவபெருமானா? அந்த வார்த்தையை நம்மள என்ன சொல்லி அடித்தா பாத்தியா? அப்படி இல்லாத நாய் பிள்ளைன்னு சொன்னாரு. பட்டி ஒரு நிமிஷம் இருடா. நான் வாத்தியார போய் மூக்குல ஒரே குத்த குத்திட்டு வந்துடுறேன். பாருடா. விட்டு விட்டு எதுக்குடா? எத்தனை இருந்தாலும் வாத்தியா பேசாம அவரை விட்டுருவோம். நம்ம அப்பாவை பிடிப்போம். அப்பாவை எங்க போய் தேடுறது? அப்பவும் அப்படி போயிட்டாரு. பாரு, ஆதி சிவன் நம் தகப்பன் என்று சொன்னார். நாம இன்னும் சும்மா இருக்கவே கூடாது. அழியாத வரமாக வேண்டும். சரி. ஆண்டவனை நினைத்து தவமிருந்து சிவபெருமானிடத்திலே யாராலும் நம்மை அழிக்க முடியாத வரமாக வேண்டும். இந்த உலகத்திலே வானவர்கள் தாமனவர்கள் தவம் புரிவர்கள் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் அத்திரி வர்ணம் தாங்கள் மார்கள் தாயார் சட்டத்தில் பார்த்து சொல்கிறார். அம்மா நாங்கள் இப்போ தவம் இருந்து நாங்கள் அழியாத வரத்தை வாங்கி வருகிறோம். வெளி கொடுத்தாயே பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவர் சிவபெருமானுடைய தவத்திற்கு மனதிற்கு வரத்தை கொடுப்பார். நான் கற்றைக்கோடு சென்று வாருங்கள் என்று அங்கே சட்டத்தையும் பிள்ளைகளையும் வழி அனுப்பி வைக்கிறார். 7 தாரகமார்களும் ஆண்டவனை நினைத்து தவமிருந்து அழியாத வரத்தை வாங்க வேண்டும். இப்ப நான் சொன்ன மத்திய பொருள் இதுவெல்லாம் தாரகமார்கள் கொண்டா போறாங்க அப்படி நினைச்சுதார்கள். நான் சொன்ன மத்திய பொருள் இதுவெல்லாம் கொண்டு போகல. நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல ஆமா குண்டுமணி பெருப்பு எலுமிச்சை பழம் இந்த தேங்காய் குடம் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கா? ஆமா. சொல்லுமா என்ன தெரியுமா? நம்ம 2 கால் பாதத்தை ஒன்றாக சேர்த்து வைத்து பார்த்தால் அவரவர் கையடிக்கு 6 அடி கரெக்டா இருக்கும். சரி. அதான் 60
குடத்தை கொண்டு வைத்தார். தங்க குடம் சொன்னா எங்க இருக்கு தெரியுமா? என்ன? நம்ம உடம்புல இருக்குது. நம்ம உடம்புல. ஆமா. தங்க குடத்துல உடம்புல இருக்குது. எங்க இருக்கு? தலையை வெட்டி தூர வச்சுட்டு சரி. இந்த ரெண்டு வசத்தையும் அப்படி எட்டி பார்க்கும்போது தங்க குடமாவே இருக்கும். எவனோ நல்ல கதை விட்டுருக்காங்க. அது சரி, தங்க குடமா தான் இருக்கும். ஆமா. அதற்கு மேல ஒரு கொட்டை தேங்காய். தேங்காய் அத ஒரு தலை ஈத்தாமணி தேங்காய். அந்த குடத்துக்கு மேல தேங்காய். ஆமா. சரி. ஏமச்சங்கனி, சிவதலி புஷ்பம், கோழி முட்டை, குண்டுமணி பருப்பு இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாம் எங்க இருக்கு? நம்ம உடம்புல இருக்குது. இந்த தேங்காய்க்கு மேலதான் இருக்கு. அது உள்ள இருக்கு. உள்ள இருக்கு என்ன பிரயோஜனம்? ஆமா. காந்த ஊசியை நிறுத்தி சரி. ஊசி முனையிலே ஒரு காலம் உச்சம் தலைகளாக நின்று நம்ம செய்தாரா? சரிங்க. அழிவு என்பதை வரக்கூடாது. அப்படியே கொடுத்த நேரம் வர வேண்டும். அப்படி இவன் ஒருவனை எதிர்த்து வந்தாலும் சரி. அவனுடைய பலத்தில் நேர் பாதி அப்படியே எங்களுக்கு வந்து சேர வேண்டும். எதிரியுடைய பலத்திலே நேர்பாடு பலம் விளக்க வேண்டும். ஆமா. சரி, வேற வேண்டும். மேலும் ஆமா எங்கள் மேலே வேண்டும். இந்திரர்கள் இமையவர்கள் வாணிய வேண்டும். அப்படியே கொடுத்த நேரம் வர வேண்டும். அட்டவா என்ன? அமர் செய்யும் வேளையிலே சரியா? இப்ப எங்களுக்கு ஒருவனுக்கு சண்டானாகவே என்ன ஆயுதம் வேணும் என்று நினைக்கின்றோமோ அத்தனை ஆயுதங்களும் எங்கள் கையிலே இருக்க வேண்டும். நீங்கள் என்ன ஆயுதம் உங்களுக்கு அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அந்த ஆயுதம் இல்லை என்று சொல்லலாம். சரியான வரத்தை தந்தீர்கள். சரி. கேட்கும் போது மனசு இருக்கும் போது 100 ரூபாய் 1000 ரூபாய் இடம் தருவாங்க, வாங்கிடணும். போய் கடன் கேட்கணும்னு போறோம்னு வச்சுக்கேன். கேட்ட உடனே என்னாச்சு? ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப அவரு கொடுக்கிற மனசுல இருந்தாரு என்ன சொல்ல தெரியுமா? என்ன 100 ரூபாய் தந்துட்டு உடனே என்ன கேட்பா தெரியுமா? 100 ரூபாய் போதுமா இன்னும் வேணுமா? அப்படி கேட்கும் போது 1000 ரூபாய் சேர்த்து வாங்கிடணும். இல்ல ஒரு 1000 ரூபாய் தான் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கிடணும். ஆனா மறுபடியும் கேட்கும் போது ஒரு மனநிலை சரியாக இருக்காது. அது வந்து ஆண்டவன் வரத்தை கொடுக்கின்ற பொழுது எது வேணாலும் கேட்டு வாங்கிடணும். அப்ப தாரிகா சுவர்களே, உங்களுக்கு நான் கொடுத்த வரம் போதுமா? போதும் இறைவா. சரி, சென்று வாருங்கள். ஆனால் வரங்கள் போதும். சரி. 7 கடலுக்கு அப்பால் இரும்பால் ஓட்டையிட்டு நாங்கள் இருந்துலகை ஆள வேண்டும் என்று வரம் வாங்கினேனே. சரி சுவாமி, என்ன? அந்த 7 கடலையும் நாங்கள் கடந்து செல்வதற்கு சரி எங்களுக்கு ஆகாய தேர் வேண்டும். 7 கடலையும் கடத்திட்டு போறீங்களா? ஆமா. போடும். கடத்திய கொண்டு போறீங்க. உடனே அம்மை ஆதி வராசக்தி ஓடோடி வருகிறாள். சரி. அப்பா என்ன அம்மா என்ன? நீங்கள் எல்லாம் யாரை எங்கே சென்று வருகின்றீர்கள்? நாங்கள்லாம் யாரா? சண்டத்தி பெற்ற பிள்ளைகள். என்ன சண்டத்தி பெற்ற பிள்ளைகள் ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து அரிய பெரிய வரம் வாங்கி வருகின்றோம். நீங்கள் 7 பேரும் சண்டத்தி பெற்ற பிள்ளைகளா? பார்த்தாலே தெரியலையா? இப்படி பிள்ளை பெற்றவரவா எங்க நல்லா இருக்க போறா? உங்க அம்மா எப்படி நல்லா இருக்காள? எங்க அம்மாவுக்கு நாங்க 7 பேர் இருக்கும்போது என்ன கவலை எங்க அம்மாவுக்கு? அதான பெருங்கவலையா இருக்கு. ஏன்? இங்க பாரு. அம்மா சண்டத்தி இந்த கைலாச மலையில் பிறந்தவள் தான். ஆமா. 12 வருடம் இங்கதான் இருந்தார். அப்பா என்ன உங்க அம்மா நல்லபடியா இருக்கின்றாளா? எங்க அம்மாவுக்கு எந்த தொழிலும் நல்ல சுகமா இருக்கிறாங்க. சரி. ஆமா நீங்க எங்கே சென்று வருகிறீர்கள்? நாங்கள் எங்கே செல்வீங்கம்மா? ஆமா. ஆண்டவன் நோக்கி 12 ஆண்டு காலம் தவம் இருந்து சரி. ஆண்டவனிடத்திலே அரிய பெரிய வரங்களை வாங்கி வருகின்றோம். ஆண்டவனிடத்திலே சென்று வரங்கள் வாங்கி வருகின்றீர்கள். வரங்கள் சாதாரணமான வரமா? சரி. இந்த உலகத்திலே எதிரி இப்பொழுது எவன் உறுப்பை வெட்டினாலும் வெட்டி உடனே கொடுக்க வேண்டும். சரி. அது மட்டுமல்ல, எங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தமானது பூமியிலே விழுந்தது என்று சொன்னால் 30 கோடி அசுரர்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட வரமெல்லாம் நாங்கள் வாங்கி வந்திருக்கின்றோம். அடேங்கப்பா. பிள்ளைகளே, சண்டத்தை பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ற உடனே ஆண்டவன் சிவபெருமானும் தாராளமாக வரத்தை கொடுத்திருக்கின்றார். அதையும் பெற்று செல்லுங்கள் அப்பா எங்கள் அம்மை பார்வதி. சரியா? வந்தது பாருங்க தாரகாசுரனுக்கு யோகம். அடி பார்வதி, என்ன நீ எங்களுக்கு வரம் எடுக்க வேண்டும். அவமரியாதையாக பேசினாலும் அம்மா சொல்லுவது ஒளிந்தே கேட்கிறார். அடியை பார்வதி, பெண்ணுடனே வரமாக பேதமையோ எத்திடமே பெருங்கோபம் பெரிதானாய். என்னை போலே பெண்ணாரோதே இடலி பால் உன்னை
ஒரு பெண் ஒருத்தி உங்களை ஈடழிப்பார். எல்லாருக்கும் காத்து வீசுது, எங்களுக்கு மட்டும் இல்லையா? நீ அழகா புத்தத்தை தெளிக்கணும். ஆமா ஐயா சூரியன் சத்திரன், ஐயா சத்திர சூரியன், நீங்க 2 பேர் வந்து சூரியன் நீ பகல்ல வெளிச்சு கொடுக்கணும், சந்திரன் நீ ராத்திரி வெளிச்சு கொடுக்கணும். நான் ராத்திரி கொடுக்குறேன், சூரிய பகவான் நீ வேணும். அவ்வளவுதானே? அதுவும் தவிர உன் பொண்டாட்டி இந்திரன் இல்லையா? ஏன் என் பொண்டாட்டி இஷ்பண்றானே வரல? அவ ஆடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாப்பீரு. ஐயோ உடனே கூட்டிட்டு வரணும் ஐயா. வர்றீங்க என் முன்னால உன் பொண்டாட்டி ஆடணும் பார்க்கிறா. தேவ மதன் மன்மதன் மன்மதன் ஆண்டவன் கொடுத்த மரத்தின் மமதையா. சரி. தேவாக்கள் முனிவர்கள் ரிஷிகள் இந்தியர்கள் சக்திகள் வாயுகள் மருந்தல் சரி அத்தனை பேரையும் தன்னுடைய கோட்டையில் கொண்டு வந்து அவனுக்கு அடிமையாக வளர்த்தினார். சரியா? அப்படி யாராவது வேலை செய்ய மாட்டேன் வளர்த்தாமையே அம்மா முடிச்சு 4 அடி சிறையில் அடைத்து விடுவார். கல்குடலை சுமக்கச் சொல்லி இரும்பு கடி கொண்டு கன்னத்திலே குத்தினார்கள். மதக்குடலை சுமக்கச் சொல்லி மண்டையை அடித்தார்கள். இப்படியாக கடுமையான அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆனாலும் இந்த தாரணமாக என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அம்மை பாவனை கொடுத்தாலே ஒரு சாபம். இவன் மனதை நினைத்துக் கொண்டு இவனுக்கு ஒரு பக்கம் ஒரு பயம். ஆணவத்தோடு பேசினா அம்மாவுக்கு சாபத்தினால சின்ன பயம் ஏற்பட்டது. அப்ப அப்படி நினைக்கிறாங்க இந்த தாழ்வாசுரர்கள். அப்போ பார்வதி அம்மாவுக்கு நம்ம ஒரு சின்ன கப்பம் கட்டினோம்னா அதன் காரணமாக நம்மிடத்தில் வரமாட்டார்கள் சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அம்மா பார்வதிக்கு கப்பம் கட்டினார்கள் இந்த தாழ்வாசுரர்கள். அம்மாவும் பார்த்தாங்க, சரி நம்மிடத்துல எவ்வளவு ஆணவத்தோடு அதிகாரத்தோடு பேசினாலும் நம்ம மேல ஒரு பாசமும் ஒரு பயம் ஒரு பகுதி இருக்க போயிடலாம், நமக்கு கப்பம் கட்டினார்கள் சொல்லி அம்மாவும் பேசாம உட்கார்ந்தாங்க. இப்படி அம்மை ஆதி வாசத்தை அமைதியாக அமர்ந்திருக்க இவன் வளர்ந்த ஆட்பருவமாக இவனுக்கு செல்ல செழிப்பானதை ஆர்வம் அதிகரித்ததை இவன் என்ன செய்ய தெரியுமா? மறந்துட்டான். மறந்த உடனே ஆதி வாசத்திற்கு வந்து இப்படி சிறைகளை வைத்திருக்கிறார். மற்ற இந்தியன் சத்திரன் அத்தனை பேரை கொண்டு சென்று இருவராக மாற்றியிருக்கிறார். பார்வதி தாரகாசுரனை கொல்ல வேண்டுமையானால் ஒரு ஆண் பிள்ளையால் ஆகாது. சரி. என்ன அவன் ஆண்டவனால் அழியக்கூடாது என்று வரம் வாங்கியிருக்கிறார். சரியா? அவனை கொல்ல வேண்டுமையானால் ஆனால் நீ கொடுத்த வரத்தின் பெயரால் சரி பெண்ணால் தான் முடியும். அப்போ ஒரு பெண்ணை பிறவி செய்த அந்த பெண்ணின் சரி இருப்பால் கோட்டையிட்டு இருந்தலை ஆண்டு கொண்டு ஆமா தேவார்கள் முனிவர்களை பிடித்து சிறைகளை அழைத்து வைத்து சரி சுத்தவரை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா நீங்க